இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு புனித பிரான்சிஸ் அசிசி திருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 13 16 முடிய. அசிசியார் என்று அழைக்கப்படுகின்ற புனித பிரான்சிஸ்க்கு தன்னையே வருத்தி கொண்டார். தன் பாவங்களுக்காக, மற்றவர்களுடைய பாவங்களுக்காக தன்னை வருத்தி கொண்டார். மனமாறுங்கள் என்று ஆண்டவர் இயேசு போதித்த இடங்களிலெல்லாம் அவர்கள் மனம் மாறாது இருந்தார்கள். ஆகவே வானலாவ உயர்த்தப்படுவாயோ, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்ல வேண்டி ஆயிற்று. ஆனால் புனித பிரான்சிஸ்க்கு என்ன செய்கிறார்? முன்னதாகவே தன்னுடைய பாவங்களுக்கு, மற்றவர்களுடைய பாவங்களுக்கு தன்னை வருத்தி தன்னை தயார் செய்து கொள்ளுகிறார். இவர் வானலாவு உயர்த்தப்படுவார். காரணம் என்ன? அவர் ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பத்தின்படி தன்னை மாற்றிக்கொண்டார். எந்த ஒரு மனிதனும் பணம் வரும்பொழுது மாறி போய் விடுகிறான், அதிகாரம் வரும்பொழுது மாறி போய் விடுகிறான், திறமைகள், ஆற்றல்கள், செல்வாக்கு வளரும் பொழுது மாறி போய் விடுகிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த மாற்றம் எனக்கு தேவை அல்ல. நீங்கள் மாறுங்கள், மாறாதிருங்கள், மனம் மாறுங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு வலியுறுத்தி சொல்லுகிறார். உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறி இருப்பர். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? நம்மிடையே தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட பல வல்ல செயல்களை செய்து வருகிறார். எத்தனை பேர் குழந்தைகளாக, வயதானவர்களாக, இளைஞர்களாக ஒரு நொடி பொழுதில் விபத்தில் மாய்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு மூச்சு காற்றை கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பேர் மனம் மாறுவதற்கு காலத்தை ஒத்தி வைக்கிறார்கள். தியானம் செய்ய வேண்டும், தியான மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் முயற்சி எடுத்து கொள்ளுகிறார்கள். நமக்கு இருக்கின்ற மனமாறுதலுக்கான வாய்ப்புகளை கொடுக்கின்ற தியான மையங்களை பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் சொல்வதை நீங்கள் கேட்டால், மனம் மாறினால் தீர் சீதோனுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும். காரணம், அங்கே பல வல்ல செயல்களை செய்தார். நம்மிடையே கடவுள் பல வல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் எவ்வளவு பாவமும் பலவீனமும் உள்ளவர்களாக இருக்கிறோமே, ஆனாலும் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறாரே. இன்னும் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார், இன்னும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். மனம் மாறுவதற்கு, ஒரு கட்டடம் கட்டுவதற்கு அல்ல, உலக பிரகாரமாக புகழையும் பெயரையும் பெறுவதற்கு ஒரு காரியத்தை செய்வதற்கல்ல, மனம் மாறுவதற்கு. நாம் மனம் மாறினால் உலகம் மாறுகிறது. உலகம் மாறினால் என்ன அர்த்தம்? கடவுளுடைய அரசு அங்கே நிலைநாட்டப்படுகிறது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். மனமாற்றம் என்பது தவக்காலத்தில் மட்டுமல்ல, திருவருகை காலத்தில் கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி மட்டுமல்ல, ஜனவரி 1 தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நாங்கள் அனைத்திலும் மனம் மாறியவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இலக்கை நோக்கிய பயணமும் எங்களில் இருக்க செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.